ஆக்சுவலி வந்து இது வந்து எப்படி தெரியுமா? ஓகே. கவர்மெண்ட் எடுத்துக்குவோமே. கேபினெட்ல வந்து எந்த பார்ட்டிக்கு வந்து நாற்காலி நெறையாவோ, அவங்க தான் கொங்கு. ரைட்டா? அதே மாரி தான் கேங்ஸ்டரும். இப்ப வச்சுக்கங்களேன் இந்த ஏரியா. இப்ப இந்த ஏரியால வந்து எந்த டீமுக்கு வந்து கூட்டம் அதிகமோ, அவங்க தான் வந்து மெஜாரிட்டி. அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த டவுன. ஸோ அதனால வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா, கூட்டம் இருந்தா போதும். யாரா இருந்தா வத்தையோ, தொத்தையோ, ஊடான, நண்ட எல்லாத்தையும் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாரி தான் வந்து ஸ்கூல் பையனுக்கு சேர்த்துக்கிறது. எங்கி வந்து ஒரு பிரச்சனைன்னா, ஒரு கூட்டத்த கட்டுனா போதும். ஸோ அந்த மாரி. அதனால ரெக்ரூட் பண்றது. அதனால ரெக்ரூட் பண்றது. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 வயசு, 15 வயசு, 16 வயசு பையனுங்க. இவனுங்களும் வந்து போயிருவானுங்க. இவனுங்களும் போய் நிக்கிறது. "அண்ணன் கூப்பிடுறாங்கடா." ஏன்னா இவனுங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றது? ஒரு கெத்து. அது ஒரு ஒரு இது. புதுசான ஒரு புது விஷயம். ஆனா நீங்க சொல்ற மாரி நம்மள பார்த்து பயப்படுறாங்களா, மரியாதை குடுக்குறாங்களான்னு தெரியாம. ஒரு புது விஷயம். "ஏய் நாங்க போனோம்டா." நீ பார்த்தீங்களா ஸ்கூல் பையனுங்க பேசுவானுங்க பார்த்தீங்களா? "ஏய் நேத்து உனக்கு தெரியுமா மச்சான்? கதையாச்சுடா. நேத்து நாங்க போனோம். தெரியுமாடா? அடி செம்ம அடி வாங்குனான்டா." அந்த பையன் பேசும்போது நம்மளுக்கு தெரியுது. அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அப்பன்னா வந்து அவன் வாழ்க்கையில அவன் பார்த்ததே இல்ல. இதான் மொத வாட்டி பார்க்குறான். இங்கின் தாவு, இங்கின் சூபா. சோ அந்த மாரி ஆளுங்கள தான் துண்ட போட்டு தூக்குறன்ற மாரி. ஒண்ணு வந்து நம்ம சமுதாயம் தப்பான ஒரு எண்ணத்துல நெனைக்கிறாங்க. இந்த புரோக்கன் ஹோம்லேருந்து வர பசங்க தான் வந்து இந்த மாரி விஷயத்துல இருக்காங்க. அதுவும் இருக்குதான். எங்க காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, டாக்டரோட மவன், அப்பா போலீஸ்காரரா இருப்பாரு. மவன் எங்க கூட இருப்பான். ம். அப்பா வந்து லெக்சரரு. அம்மா வந்து பேங்க்ல வேலை செய்வாங்க. ஆ மவன் எங்க கூட இருப்பான். அதான் நெறைய பேர் உண்மையா அந்த காலத்துல உண்மையா அப்படிதான் நெனைப்பாங்க. ரொம்ப பேர் நெனைக்கிறாங்க, ஓ! குடும்பம் இப்படி இருக்கு. அதனால தான் பையனும் அப்படி. அப்படி இல்ல. நல்லா படிக்கிற, நல்ல வசதியான குடும்பத்தில உள்ள பையனுங்களும் இதில இருக்கானுங்க. ஸோ என் கூட வந்து ஸ்கூல் பசங்க அந்த டைம்ல இருக்கும்போதே, நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இத நெறைய பேர் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 3, 4 பேர் இருந்தானுங்க பையனுங்க. ஸ்கூல்